ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் எது? பிம்பிள்ஸ் இருக்கவங்க எப்படி ஸ்க்ரப் பண்ண முடியும்? நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு வீடு கட்டணும், இருக்கிற வீட்டை ரொம்பவே அழகா மாடர்னா இன்டீரியர் டிசைன்லாம் பண்ணி ரெனோவேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியா இருந்துச்சுன்னா கான்டாக்ட் ரெக்ஸ் ஹவுசிங் ப்ராஜெக்ட். டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. Build your dream home with the Rex Housing Project. கீழே மறக்காம டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. Hello everyone, welcome and welcome back to our channel. It's me Satya. இன்னைக்கு நம்ம சேனல்ல டீனேஜர் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து டீனேஜர் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் போட்டிருந்தேன். ஸோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம பாத்துருங்க. ஸோ நைட் ஸ்கின் கேர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 எசென்ஷியலான ஸ்டெப், எஸ்பெஷலி வந்து இந்த டீனேஜ் டைம்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கூலோ காலேஜோ போயிட்டு வரும்போது நம்ம ஃபேஸ்ல ஏற்படுற ஸ்வெட்டு, நம்ம வெளில போயிட்டு வரும்போது பொல்யூஷன், அது எல்லாமே வந்து நம்ம ஃபேஸ்ல இருக்க போர்ஸ்குள்ள போய் கிளாக் ஆயிருக்கும். ஸோ ஸ்கின் கேர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மார்னிங் ஸ்கின் கேர், நைட் ஸ்கின் கேர், ரெண்டு விதமான ஸ்கின் கேர் வந்து நம்ம பண்ணியே ஆகணும், எஸ்பெஷலி டீனேஜ் டைம்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த டீனேஜ் டைம்ல தான் வந்து நிறைய வந்து ஆக்னி இல்லைன்னா பிம்பிள்ஸ் வந்து ரொம்பவே வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வந்து ஸ்கின் கேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மார்னிங் ஸ்கின் கேரை பற்றின வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துருங்க. ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்கின் கேரை விட நைட் ஸ்கின் கேருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வெளில போயிட்டு வரோம். ஸோ நம்ம ஃபேஸ் வந்து சன் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஸ்வெட் ஆகி நம்ம ஃபேஸ் வந்து வைப் பண்ணி எடுத்துருவோம். இருந்தாலும் வந்து அதனால ஏற்படுற பாக்டீரியாஸ் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பொல்யூஷன்ஸ், டர்ட் எல்லாமே வந்து நம்ம ஃபேஸ்லேயே இருக்கும். நம்மள நிறைய பேருக்கு வந்து சும்மா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு விட்டுருவோம். ஸோ அது வந்து ரொம்பவே ராங்கான ஸ்டெப்பு. இந்த நைட் ஸ்கின் கேர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் வந்து பிம்பிள்ஸ், ஆக்னி, அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை ஃபாலோவே பண்ணலை, சும்மா வந்து ஃபேஸ் பேக் மட்டும் போட்டு விட்டோம் அப்படின்னாலும் வந்து நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே டல் ஆகிடும். மாற எல்லா ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸுமே வந்து வெறும் டீனேஜர்ஸ் தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ட்டு இல்லை. இது வரைக்கும் நான் ஸ்கின் கேர் ஒன்று ஃபாலோ பண்ணதே கிடையாது அப்படின்னாலும் அவங்க இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ வாங்க அதெல்லாம் என்னென்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மெத்தடா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து காலேஜ் இல்லைன்னா ஸ்கூல் விட்டு வந்த உடனே வந்து வெறும் ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்பையோ வச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஃபேஸை வந்து டீப்பா கிளென்ஸ் பண்ணணும், நம்மளுடைய ஃபேஸ்ல இருக்க டர்ட் அண்ட் இம்பியூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்றதுக்கு. ஸோ டீப் கிளென்ஸ்க்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரா மில்க், அதாவது வெறும் பால் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக, அதாவது கிளென்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஏன் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது எடுத்த உடனே, அதுவும் எஸ்பெஷலி நைட் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் வந்து ஆல்ரெடி நம்ம வெளில போயிட்டு வந்து ஸ்வெட், அதாவது வேர்த்து, அது அப்படியே நம்ம வேர்வையை தொடச்சிருந்தாலும் அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபேஸில் தான் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்போ யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகாது. ஸோ போர்ஸ்லேருந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து மில்க் தான் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட் கிளென்சர்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் கையால் எடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வெறும் காட்டன் பாலில் கூட எடுத்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபேஸில் 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைப் பண்ணி எடுத்துக்கிட்டா கூட, அந்த வைப் பண்ணி எடுக்கும்போதே காட்டன் பால்லேயே உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃபேஸில் எவ்வளோ டர்ட் இருக்குது, இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபேஸை தொடச்சிட்டு நல்லா இந்த மாதிரி அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த காட்டன் பாலை பாருங்கள், அதில் எவ்வளோ டர்ட் இருந்திருக்கு உங்கள் ஃபேஸில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறோம் ஃபேஸ் வாஷ் வச்சு. ஸோ உங்கள் ஸ்கின் டைப் என்ன, உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி வந்து டீனேஜ் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் போட்டிருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து க்ளீன் அண்ட் கிளியர் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம மில்கை வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸ் வாஷ் வச்சு நம்ம ஃபேஸை வந்து திரும்பி வாஷ் பண்ண போகிறோம். இது டபுள் கிளென்சிங் மாதிரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டீனேஜர்ஸ் வந்து ஃபேஸுக்கு சோப் தான் யூஸ் பண்ணிட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்னும் சோப்பு தான் உங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க நேச்சுரலாகவே நம்ம ஃபேஸில் வந்து ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த நேச்சுரல் ஆயிலில் கூட வந்து அது கம்ப்ளீட்டாக ட்ரை அவுட் பண்ணிடும். இனிமேல் வந்து உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் வாஷஸை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஸ்கின் டைப் என்னன்னு தெரியல, நான் எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் அண்ட் கிளியர் மார்னிங் ஃபேஸ் வாஷ். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ சொல்ல போகிற ஸ்டெப் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம் நம்ம ஃபேஸை. ஸோ ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, பிம்பிள்ஸ் இருக்கிற ஃபேஸை வந்து, அதாவது ஆக்டிவாக பிம்பிள் இருக்குது அப்படின்னா அந்த ஃபேஸை வந்து எப்படி ஸ்க்ரப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஆக்டிவ் பிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து வந்து ஸ்க்ரப் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்க்ரப் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதை இன்னும் பெனட்ரேட் பண்ணுற மாதிரி, பிம்பிளை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி தான் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுவீங்க. ஸோ
பிம்பிள் ஆக்டிவ் பிம்பிளா இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க ஸ்க்ரப் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இங்க இருக்கு அப்படின்னா அதை விட்டுட்டு வேணா நீங்க இந்த இடத்தெல்லாம் ஸ்க்ரப் பண்ணாமே தவிர, ஸோ பிம்பிள் ரொம்ப அதிகமா இருக்கு ஃபேஸ்ல அப்படின்னா நீங்க ஸ்க்ரப் பண்ணவே பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக நம்ம காஃபி ப்ளஸ் சுகர் ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நிறைய பேர் வந்து சுகர் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டேரெக்டாக வந்து சுகரை வந்து நீங்கள் ஃபேஸில் ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் வந்து ரொம்ப பெரிய பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் சுகரை அப்ளை பண்ணவே கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸாக வரும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி அண்ட் சுகர் ஸ்க்ரப்புக்கு நான் காஃபி ப்ளஸ் சுகரை ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்தாலே இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ இனிமேட்டுக்கு இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுமே தவிர டேரெக்டாக பெரிய பார்ட்டிகல்ஸாக இருக்கும் இல்லையா சுகரை, அதை நம்ம எப்போவுமே வந்து நம்ம வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணவே கூடாது. ஸ்கின்னை ரொம்பவே டேமேஜ் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பரை வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நிவியாவோட மாய்ஸ்சரைசர் க்ரீமோட எம்டி பாக்ஸு. ஸோ அதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதை நீங்கள் வந்து எப்போல்லாம் வந்து வீக்லி ட்வைஸ் நம்ம பண்ணுவோம் இல்லையா ஸ்க்ரப்பு, எப்போல்லாம் வேணுமோ ரொம்பவே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கேப்பை ஓப்பன் பண்ணி அந்த கேப்பை வச்சே வந்து கொஞ்சோண்டு எவ்வளோ ஸ்க்ரப் பண்ண போகிறேனோ அவ்வளோக்கே எடுத்துக்கிட்டு நான் என் ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரப்பிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்பு. அப்போ தான் வந்து நம்ம அடுத்து நம்ம ஃபேஸில் என்னென்ன அப்ளை பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம ஃபேஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஸ்க்ரப் ப்ராசஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்க்ரப்பரை கொஞ்சம் வெட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா டொமேட்டோ ஜூஸை வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணவே கூடாது. எப்போவுமே ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து நம்ம ஃபேஸை வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து நம்ம என்ன ஸ்க்ரப்பராக வச்சுருக்கோமோ அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்க்ரப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக ஃபேஸ் ட்ரையாக இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஸ்க்ரப்பரை எடுத்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆஃப்டர் ஸ்க்ரப்பிங் அப்புறமேட்டுக்கும் உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து இரிட்டேஷன் அதிகமாக இருக்கும், ரெட்னஸ் வரும். ஸோ எப்போவுமே வந்து ஃபேஸை வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஸ்க்ரப் பண்ணும்போது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் வந்து ஈவனாக ஸ்க்ரப் பண்ணணும். ஒரு இடத்துல விட்டுட்டு இன்னொரு இடத்துல விடக்கூடாது. ஸோ உங்கள் அப்பர் லிப்பு, சின்னு, சீக்கு, ஃபோர்ஹெட் எல்லா இடத்துலையுமே வந்து ஈவனாக சர்க்குலர் மோஷனில் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்கின் வந்து ஈவன் டோன்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காஃபி ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை ஈவன் டோன் பண்ணுறதுல ரொம்பவே இந்த கெஃபைன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஆஃப்டர் ஸ்க்ரப்பிங் அப்புறமேட்டுக்கு முக்கியமான ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர் ஸ்க்ரப்பிங் அப்புறமேட்டுக்கு நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸ்கின் பிரைட்டனிங் ஃபேஸ் பேக், ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் பேக், டேன் ரிமூவல் ஃபேஸ் பேக், எந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஆஃப்டர் ஸ்க்ரப்பிங் அப்புறமேட்டுக்கு தான் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த ரெமெடி வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து முல்தானி மட்டி எடுத்திருக்கேன் அண்ட் 3 ஸ்பூன் வந்து பொட்டேட்டோ ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேக் தான் நீங்கள் போடணும் அப்படின்னு இல்லை. நிறைய பேர் வந்து ஹாஸ்டலர்ஸாக இருப்பீங்க, உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா வந்து ஆல்ரெடி ரெடிமேடு ஃபேஸ் பேக்ஸ் கூட இருக்குது, ஹிமாலயாஸ், பயோடெக் அந்த மாதிரி. ஸோ இதில் டிஸ்பிளேயில் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் பேக் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா. இந்த ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஸ்க்ரப்பிங் ப்ராசஸாக இருக்கட்டும், இந்த 2 ப்ராசஸ்மே வந்து ஒரு வாரத்தில் 2 தடவை தான் நீங்கள் பண்ணணும். ரெகுலராக நைட்டு வந்து இந்த 2 ப்ராசஸை ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்க்ரப்பிங் அண்ட் இந்த ஃபேஸ் பேக் ப்ராசஸ் வந்து நீங்கள் வாரத்தில் 2 நாள் தான் பண்ணணும். ஸோ இதை வந்து டெய்லி ரொட்டீனாக கொண்டு வந்துடாதீங்க. ஸோ இதை நிறைய பேர் பண்ணுறதில்ல, அதனால தான் வந்து நான் இந்த நைட் ஸ்கின் கேரில் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முல்தான் மெட்டி எடுத்திருக்கோம். முல்தான் மெட்டி ஃபேஸில் இருக்க ஆயில்னஸை வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பொட்டேட்டோ ஜூஸ் வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஈவன் டோன்டாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இப்போ வெளில போயிட்டு வரோம், ஸ்வெட் ஆகுது நம்ம ஃபேஸ், அதனாலே வந்து நம்ம ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பொட்டேட்டோஸை உங்கள் ஃபேஸ் பேக்கில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபேஸ் பேக்கும் வந்து மினிமம் 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணணும். ஆனால் நம்ம ஃபேஸ் பேக் வந்து முல்தான் மெட்டி அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வந்து 5 மினிட்ஸ்லேயே வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி வாட்டரில் டிப் பண்ணி திரும்பி அந்த பேக்கை வந்து வெட் பண்ணிவிட்டு திரும்பி அந்த 5 மினிட்ஸை வந்து லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க 10 மினிட்ஸ்க்கு நம்ம இதை அப்படியே விட போகிறோம். திரும்பி ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வெட் பண்ணி 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை வச்சுருக்க போகிறோம்.
இந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த டைம் வந்து கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நைட் டைம் தான் வந்து பெஸ்ட் டைம் நீங்கள் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குனீங்கனாலே உங்கள் ஸ்கின்னு ப்ரீத் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ் தூங்குறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுக்கு 8 ஹவர்ஸ் டைம் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய பேர் வந்து மார்னிங் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து மதியம் யூஸ் பண்ணுவாங்க, வீட்டில் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும், திரும்பி வந்து அதே பிரச்சனை தான் வரும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஸ்கின்னை ப்ரீத் பண்ணுறதுக்கு டைம் வேணும். அதனால எந்த ஒரு ஃபேஸ் பேக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ் மாஸ்காக இருக்கட்டும் உங்கள் ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுறதுக்காக எந்த ஒரு ப்ராசஸ் செஞ்சாலுமே வந்து நைட் டைம் தான் வந்து பெஸ்ட் டைம். எப்போவுமே வந்து ஆஃப்டர் ஃபேஸ் பேக் போட்ட பிறகு வந்து நம்ம ஃபேஸில் இருக்க போர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபேஷியல் டோனர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டோனருக்காக நான் இந்த டாபரோடைய ரோஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லா ஸ்கின் டைப் வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் நிறைய டோனர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறோம். நான் நிவியாவோட சாஃப்ட் டச் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட மாய்ஸ்சரைசர் இல்லை அப்படின்னாலும் நிறைய பாய்ஸ் வந்து இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல்லை கூட யூஸ் பண்ணலாம் மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு க்ளோ கொண்டு வரும் நீங்கள் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா. நம்மள நிறைய பேர் வந்து ஃபேஸ் பேக்கு, ஃபேஷியல் டோனர், மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூஜ் ப்ரைஸில் இருக்க டோனர்ஸ் மாய்ஸ்சரைசர்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் எனக்கு ஒன்றும் சேஞ்சஸ் தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதை வாஷ் பண்ணுற மெத்தடாக இருக்கட்டும், ஸோ அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த மெத்தடெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு 1 வீக்லேயே எல்லாத்துக்குமே வந்து ரிசல்ட் தெரியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ட்ரிக்ஸையும் சொல்லி கொடுத்துட்டேன். ஃபேஸ் பேக் எப்படி அப்ளை பண்ணணும், அதை எப்படி வாஷ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் மாய்ஸ்சரைசர் இருக்குன்னா மாய்ஸ்சரைசர் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ட்ரிக்ஸுமே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இனிமேல் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து லிப் கேருக்காக நான் கொஞ்சோண்டு பெட்ரோலியம் ஜெல்லி எடுத்துக்கிறேன். ஸோ பெட்ரோலியம் ஜெல்லி எடுக்கும் போதும் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சோண்டு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் என்னோட லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். நிறைய பேருக்கு வந்து லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக சாப்பியாக இருக்கும். ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷனால தான். ஸோ இனிமேல் வந்து நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த வேஸ்லைனை வந்து நான் வந்து என்னோட ஐப்ரோஸ்லையும் ப்ளஸ் என்னோட ஐலாஷஸ்லையும் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா வந்து என்னோட ஐப்ரோஸ் ஹேர்ஸையும் அண்ட் ஐலாஷஸ் ஹேர்ஸையும் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காகவும் டார்க்கன் பண்ணுறதுக்காகவும் இதை நான் அப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட சஜஸ்டட் வீடியோஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட அடுத்த வீடியோஸ் உங்களோட சஜஸ்டட் வீடியோஸ் தான் வரப்போகுது. அண்ட் பாய்.